பெதும்பை 12 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் உள்ள காலகட்டமே பெண்களை பெதும்பைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த காலகட்டம்தான். இந்த நேரத்தில் ஒரு பெண் முதல்ல சந்திக்கிற பிரச்சனை தன்னுடைய கனவு கலைக்கப்படுவது. ஒரு பெண்ணுக்கு கல்வியும் தன்னுடைய கனவும் இரு கண்கள் போன்றது தான். ஆனால் எல்லா பொண்ணுங்களுக்கும் கனவு பலிக்கிறதில்ல. அதுக்கு முதல்ல அவங்க தன்னோட வீட்டோட பொருளாதார சூழ்நிலையை தாண்டி வர வேண்டியது இருக்குது. முதல்ல அவங்க தன்னோட குடும்பத்தை ஜெயிக்க வேண்டியது இருக்குது. எல்லா தடையையும் முடித்து திரும்பி பார்க்கும்போது அவளுக்கு தான் கனவு என்னன்றதே மறந்து போயிடுது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். அம்மா, நான் பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி முடித்து பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் லக்ஷராக போகிறேம்மா. போதும் போதும், அவ்வளோ படித்தா மாப்பிள்ளைக்கு எங்கே போகிறது? இப்போ இருக்க பசங்க முதல்ல எங்கே படிக்கிறானுங்க? ரீல்ஸ் போட்டுக்கிட்டோம், ரீல்ஸை பார்த்துக்கிட்டோம், ஃபோனை விட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. ஃபோனே கதியாக தான் கிடக்கிறானுங்க. சும்மா பசங்களுக்கு வீட்டில் சொல்லித்தர ஒரு டிகிரி படித்தா போதும். என்னதான் எல்லா துறையிலையும் பெண்கள் முன்னேறி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற கல்வியோட அளவும் வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு கொடுக்குற ஈக்குவாலிட்டியும் கம்மியாக தான் இருக்குது. பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, பொண்ணுக்கு ஒரு 100 பவுன் நகை போட்டுருங்க, பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. அவ்வளோதான், பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். அப்போ உங்கள் பையனை எனக்கு 100 பவுனுக்கு விற்க பார்க்குறீங்களா? அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கணும்னா எனக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்கணும். பிடிக்காமலாம் வாங்க முடியாது. எனக்கு இந்த பொருள் பிடிக்கலை. அக்னி குன்றொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். ஒரு பொண்ணை மிக மோசமாக பலவீனப்படுத்துகிறதும் அடியோடு அழிக்கிற விஷயம்னா அது ஒரு பெண்ணோட பாதுகாப்பு இன்மை தான். பயந்து பணிந்து மிரண்டது போதும், இனி தெளிந்து துணிந்து மீண்டிட வேண்டும். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவோனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமே. அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் 1000 கதவுகள் திறந்திடும் உனக்கு. அழுகை அதை நீ துடைத்தெறிந்தால் ஆடவர் திமிரும் அடங்கிடும். வலியது மட்டுமே பிழைத்திருக்கும், விதி என்று தேங்கிவிடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே. இதுக்கு என்னதான் விடிவு? பெண்களுக்கு எதிராக நடக்கும் பிரச்சனைகளுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் புயலுக்கும் எங்கள் பெயர்களை வைப்பதை விட எங்களையும் சுதந்திரமாக வாழ வழிவிட வேண்டும். பெண்களும் எல்லா துறைகளிலும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். கடைசியாக, நாங்கள் பெண்கள் நீங்கள் ஆட்டி வைக்கும் பொம்மைகள் அல்ல. இரத்தமும் சதையும் உயிரும் கனவும் உணர்வும் நிறைந்த பெதுமைகள். வாழ விடுங்கள், வாழ்ந்து காட்டுவோம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா? அமிழ்ந்து பேருலாம் அறியாமையும் அவனமீது கலையின்றி வாழ்வதே